சொல்லுமா. மீனாட்சி, எங்கம்மா இருக்க? மா, ஆபீஸ்ல தாமா இருக்கேன். இன்னுமா ஆபீஸ்ல இருக்க? இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆகுமா. ஏய், எப்பவுமே டான்னு வந்துருவல்ல, இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆகுது? இல்லம்மா, இந்த சம்மர் டைம்ல நமக்கு நிறைய புக்கிங் ஆகும். ஏப்ரல் மேல டூர் போக நிறைய புக் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த நேரத்துலயா பண்ணுவாங்க? ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிருக்காங்கம்மா. எல்லாருக்கும் கரெக்டான டேட்ல அலாட் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு. இப்பதான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டேன்ல, பொறுப்பும் அதிகமாயிடுச்சு. அதுக்காக இவ்ளோ லேட்டாவா வேலை பாப்ப? சீக்கிரம் கிளம்பி வா. எப்ப சாப்பிட்டு எப்ப தூங்குறது? மணி வேற 9 மணி ஆயிடுச்சு. வந்துடுறேம்மா, நீ சாப்பிடு சரியா? இல்ல, நீ வா, அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். சொன்னா கேட்க மாட்டியே. சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, பத்திரமா கிளம்பி வா. என்ன? சரிம்மா. நல்ல மனம் வருது. எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம்? தேனு, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஐ லவ். எப்படி சொல்லலாம்? தேனு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் உன்னை யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் அகிலா பேசுறேங்க. அகிலாவா? ஏய், இது யார் நம்பரு? என் ஃப்ரெண்டு நம்பர். ஏன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா ஏன் எடுக்க மாட்டேங்கிறிய? இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் இங்க பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏய், என்னாச்சு? ஏன் அழுவுற? கண்மணிக்கு உடம்பு சரியில்லைங்க. கண்மணிக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் ஏதேதோ சொல்றாங்க, என்னென்னமோ டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீரியஸ் ஆகுற அளவுக்கு என்னாச்சு? இருமல் வந்துச்சு, நிக்கவே இல்ல. அப்புறம் ஜுரம் நெருப்பா கொதிச்சுது. 104 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராம இருந்திருந்தா பிட்ஸ் வந்திருக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. கண்மணிக்கு ஏதாவது ஆயிட்டா? ஏய் அகிலா, அப்படிலாம் சொல்லாத. கண்மணிக்கு எதுவும் ஆகாது. அம்மாச்சி, நீங்களும் என்னென்னமோ பண்ணி நேத்து தடுத்துட்டீங்க. இன்னைக்கு காரியம் நம்ம கைய விட்டு போகுது. போக விட மாட்டேன்டி. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வரிசை நீ தான் பெத்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, ஒத்த இப்படி மும்மரமா மருமகளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்கன்னு பாருங்க. இன்னைக்குதான் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதான் நேத்து தள்ளி போயிருக்கு. வா, என்னோட வா. தேனு, சாமி கும்பிட்டுக்கோ. சரிங்க அத்தை. தெரியலமா. எங்க இப்ப அணைஞ்சுதான் இல்லையா? இன்னும் எரிஞ்சிட்டே தான் இருக்கான். அதான் எப்படின்னு. என்ன வரம் வாங்கிட்டு வந்தியோ தெரியலடா.
உனக்கு மட்டும் ஒரு நல்லது நடந்தா அடுத்து 10 கெட்டது நடக்குதுடா. மனோவை ஏன் குறை சொல்றீங்க அம்மாச்சி? இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சா என்ன? அதுவும் சரிதான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே இப்படி நடக்குது. அப்பத்தா அம்மாச்சி, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அதுதானம்மா அர்த்தம். ஆ, தாலி கட்டின உடனே மண்டபத்துக்கு போலீஸ் வந்து நின்னுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பேங்க்கார வந்து சீல் வச்சுட்டான். இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணா குடன் 10 கிட்டலே எரியுது. இப்ப என்ன தாண்டா செய்ய போற? மா, நான் உடனே இப்ப ஈரோட்டுக்கு போகணுமா? நல்லா இருக்கே கதை.